ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சேரனும் பாண்டியனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திகாவை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க வந்து அந்த பொண்ணு சம்மந்தமாகவும் அவங்க வீடு சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பாண்டியன் ஏதோ சொல்ல வராரு. இருந்தாலும் சேரன் வந்து இல்லை, அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அங்கேருந்து அமுச்சு விட்றாங்க. இப்போ பாண்டியன் ரொம்ப கோவப்பட்டு சேரன்ட்ட என்னென்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. இப்போ அவர் அந்த விசாரித்தவர் டீ கடைக்கிட்ட போகும்போது அங்கே பார்த்தா நடேசன் உட்காந்துருக்காரு. நடேசன்கிட்ட விசாரிக்கும் போது அவர் கோவப்பட்டு அந்த குடும்பத்தை பற்றி எல்லாம் என்னென்னமோ உண்மையெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அப்போ அந்த வழியாக சேரன் வராரு. சேரன் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பா தான், அவர் வந்து சாராயம் குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை அவர் கேட்டுட்டு அந்த பக்கத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நடேசன் வந்து ஏன்பா இப்படிலாம் பேசுகிற, நீ என்ன அவ்வளோ பெரிய தியாகியா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவப்பட்டு சேரன்ட்ட பேசுகிறாங்க. வீட்டில் வந்து பார்த்தோன்னா நடேசன் அதே கோவத்தோடு அப்படியே பேசுகிறாங்க. பார்த்தா பல்லவனும் இருக்காங்க, இந்த பக்கத்து நிலாவும் இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் நடேசன் இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதெல்லாம் கேட்குற நிலாவுக்கு ரொம்பவுமே பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இவ்வளோ நல்லவரா சேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பல்லவன் வந்து ஆமாம், எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக பெருசாக நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் இருந்துக்கிட்டு அந்த நல்ல விஷயம் நடக்கும், நீங்களும் இங்கே இருப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரனும் சோழனும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபன் கலாட்டாக பேசும்போது இப்போ கார்த்திகா வீட்டு வழியாக வராங்க. அங்கே பார்த்தா அந்த நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான ஏற்பாடெலாம் நடக்குது. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் வழியாக கார்த்திகாவும் இவங்களை பார்க்குறாங்க. அந்த பக்கத்து திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சேரன் சோழன்கிட்ட சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் சாராயம் குடிக்கலாமா, மனசு கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபன் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் செமையாக பிடிச்சி திட்டி விட்டுறாரு சேரன், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இவங்கள பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே ஞாபகத்தில் சேரன் இருக்காரு. சமைக்கும் போது உப்பு அதிகமாக போட்டுறாரு, கருவை விட்டுறாரு, இதெல்லாம் செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா வீட்டில் இருக்கவங்க கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பயும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த யோசனையிலே இருக்கிறாரு. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சேரனை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே புரியுது இவர் வந்து கார்த்திகாவோட ஞாபகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளார வச்சுட்டு இயல்பாக எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்கார். உண்மையிலுமே செம்ம எமோஷனலான நார்மலான அப்படி ஒரு ரெகுலரான ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இன்றைக்கான எபிசோடில் கொண்டு போயிருக்கிறாங்க. அடுத்து ஒரு எபிசோட் சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.